கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே ஒவ்வொரு யூனிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸோட ஹெல்ப்பால் சிஆர்எம்ல இருக்க எல்லா மாடியூல்ஸையுமே நம்ம பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம லீட்ஸ் ஆர் கஸ்டமர்கிட்ட பொட்டென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிக்கலாம். டாஸ்கில் கஸ்டம் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம எம்ப்ளாயிஸை இன்னும் எஃபெக்டிவாக கைட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரப்போசலில் கஸ்டம் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை பற்றி பொட்டென்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம கஸ்டமரோட லீட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு புது கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டப் போயிட்டு கஸ்டம் ஃபீல்ட்ஸ், தென் ஃபீல்ட்ஸ்குள்ளே போயிட்டு கிரியேட் நியூ ஃபீல்ட் கொடுத்துட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் த ஃபீல்ட் பிலாங்ஸ் டு, இதில் இருக்க எந்த மாடியூலுக்கு நம்ம ஃபீல்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னு கொடுத்துக்கணும். அண்ட் த ஃபீல்டு நேம், தென் த டைப் ஆஃப் த ஃபீல்டு. இங்கே ஒரு 12 டைப்ஸ் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்புட், நம்பர், டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட், மல்டி செலக்ட், செக் பாக்ஸ், டேட் பிக்கர், டேட் டைம் பிக்கர், கலர் பிக்கர், ஹைப்பர் லிங்க், சூஸ் ஃபைல், தென் டிபெண்டன்ட் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். தென் ஆர்டர், விச் மீன்ஸ் நம்ம கஸ்டம் ஃபீல்டு எந்த ஆர்டரில் இப்போ நியூ கஸ்டமர் கிரியேஷன் பேஜில் ஷோ ஆகணும்னு இங்கே கொடுத்துக்கணும். தென் சேவ். இப்போ நியூ கஸ்டமர் கிரியேஷன் பேஜில் நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் ஃபீல்டை விசிபிளாக இருக்கும். கஸ்டம் ஃபீல்ட்ஸ் டைப்ஸில் ஃபர்ஸ்ட் இன்புட். இன்புட்டில் நம்ம போத் ஆல்ஃபபெட் அண்ட் நியூமெரிக்கல் இருக்க எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ், இதில் ஒன்லி நியூமெரிக்கல்ஸ் மட்டும் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க முடியும், லைக் ஃபோன் நம்பர் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏரியா, இதுலேயும் போத் நியூமெரிக் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுனாலும் வாங்கிக்கலாம். இதில் மோஸ்ட்லி லைக் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எக்ஸெட்ரா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் செலக்ட். இதில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ ஷோட் ஆன் ஆகணுமோ அதை இங்கே ஆப்ஷன்ஸில் சேவ் பண்ணிக்கணும். தென் சேவ் கொடுத்துட்டு நம்ம இதில் ஒன்லி ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் மல்டி செலக்ட், இதுலேயும் அதே செலக்ட் மாதிரியே ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு தேவைப்படுற வேல்யூஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணோன்னா இதில் 1 or 2 ஆப்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் செக் பாக்ஸ். இதுலேயும் நம்ம மல்டி செலக்ட் மாதிரியே என்னென்ன வேல்யூஸ் லிஸ்ட் டவுன் ஆகணுமோ அதை இங்கே ஆப்ஷன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். தென் நம்ம ஆட் பண்ண வேல்யூஸ்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். அதில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டேட் பிக்கர், இதோட ஹெல்ப்னால நம்ம டேட்ஸ் பிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் டேட் அண்ட் டைம் பிக்கர், இந்த டைப்போட ஹெல்ப்னால நம்ம டேட் ஆஸ் வெல் அஸ் டைம் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டைப் கலர் பிக்கர். இந்த கலர் பிக்கரோட ஹெல்ப்பால் நம்ம கஸ்டமரோட லீட்ஸோட கலர் ப்ரிஃபரன்ஸை இதில் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பேஜில் அந்த கஸ்டமரோட கலர் ப்ரிஃபரன்ஸை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைப் டிபெண்டன்ட் ஃபீல்டு. ஒரு டிபெண்டன்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேரண்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாடியூலுக்கு அந்த டிபெண்டன்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னு கொடுத்துக்கணும். தென் அந்த ஃபீல்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். தென் அந்த ஃபீல்டோட டைப் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹியர் இஸ் டிபெண்டன்ட் ஃபீல்ட். அப்புறம் அதோட ஆர்டர் கொடுத்துக்கணும். தென் சேவ். நெக்ஸ்ட் அதுக்கு டிபெண்டன்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அதோட எந்த மாடியூலுக்கு கிரியேட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதோட டைப். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண பேரண்ட் ஃபீல்டை இதில் சர்ச் பண்ணி கொடுக்கணும். தென் ஆர்டர், அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபீல்ட்ஸுக்கு வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஃபீல்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வேல்யூஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் அதுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கண்ட்ரினால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கண்ட்ரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட். தென் டிபெண்டன்ட் ஃபீல்டுக்கும் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இதில் பேரண்ட் ஃபீல்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஆட். ஸோ இப்போ நியூ கஸ்டமர் கிரியேஷன் பேஜில் நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் ஃபீல்டு இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் பேரண்ட் ஃபீல்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ்திரேலியா. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ண டிபெண்டன்ட் ஃபீல்டு இங்கே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணனால அங்கே ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். தென் இங்கே இந்தியா கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் இங்கே ஷோ ஆகும். இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸை ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸை டிசேபிள் பண்ணிக்கலாம். தென் இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி ரெஸ்ட்ரிக்டும் பண்ணிக்கலாம். தென் இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸை ரெக்வயர்ட் கொடுத்துட்டோன்னா இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட் ஆயிரும். அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் கிரியேஷன் பண்ணுறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ஆட்ரிபியூட். இது வந்து இன்புட், நம்பர், டெக்ஸ்ட் ஏரியா, டேட் பிக்கர் அண்ட் டேட் டைம் பிக்கருக்கு மட்டும் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப் வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். இன்புட்டில் வந்து மேக்ஸிமம் மினிமம் எத்தனை கேரக்டர்லேருந்து மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர் வரைக்கும் அந்த ஆல்ஃபபெட்ஸ் அதில் என்ட்ரு பண்ணலாம்னு சொல்லி இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த என்ட்ரு பண்ண கேரக்டர்ஸுக்கு நடுவில் நோ ஸ்பேஸ் விடக்கூடாதுனாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து டேட் டைம் பிக்கருக்கு இதை கொடுத்தோன்னா அந்த டேட் டைம் பிக்கரை நம்ம ஹைலைட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட்ரிபியூட்ஸில் மினிமம் 5 கேரக்டர்ஸ் டு மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதை சேவ் கொடுத்துட்டு இன்புட்டில் 10 கேரக்டர்ஸ்க்கு மேலே நம்ம என்ட்ரு பண்ணோன்னா இந்த கஸ்டமரை நம்மளால் சேவ் பண்ண முடியாது. அதே 10 கேரக்டர்ஸ்க்கு கம்மியாக கொடுத்து சேவ் பண்ணோன்னா இந்த கஸ்டமரை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதோட அல்டிமேட் பர்பஸ் என்னென்னா ஒவ்வொரு பிஸ்னஸோட யூனிக் ரெக்குயர்மெண்ட்டுமே இதனால ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அவங்களால அந்த பிஸ்னஸை இன்னும் எஃபெக்டிவாக நடத்த முடியும். தேங்க்யூ.